வெல்கம் டு Dhiksha Aari Works. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பிகினர்ஸு ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது துலிப் தான். துலிப்பில் த்ரெட் ஒர்க்குக்கு நான் நம்பர் 14 நீடில் நான் யூஸ் பண்ணுறேன். ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நான் இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். A1 மம்தா. ஸோ இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம நெக்லைன் 2 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் நெக்லைன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயாவது கோணலாவோ இல்லை உள்ளே வெளியே கரெக்டாக நேராக இல்லாமல் வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாவோ உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து பார்க்கும்போது நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பென்சில் வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஜரி ஒரு லைன் மட்டும் போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிரித்து எடுத்துகிட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். பார்த்திங்கன்னா அது அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் நெக்லைன் கரெக்டாக இல்லாதது தான் நிறைய ப்ராப்ளம். நான் நிறைய பிகினர்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் தான் 2 லைன் ஜரியில் அவுட்லைன் போட்டு இப்போ நான் சுகர் பீட் ஒரு லைன் வச்சிட்ருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலரில் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லைன் ரைஸ் பீட் ஒரு லைன் வைக்க போகிறோம். ஸோ இந்த பீட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம 2 பீடு வைக்கிறத விட இந்த மாதிரி பீடெலாம், அதாவது ரவுண்ட் பீடு இந்த மாதிரி பீடெலாம் நம்ம ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பீடை எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் பிடிச்சிட்டு நீடில் உள்ளே விட்டால் போதும். நீடில் இடம் இருக்கிற வரைக்கும் அது ஃபுல்லாக லோட் ஆகிக்கும். த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாக பிடிச்சிங்கன்னா நமக்கு நீடில் உள்ளே ஃப்ரீயாக போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக லோட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு நீங்கள் டைமும் ரொம்ப சேவிங் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் அட்டையில் ஒரு சின்ன பீஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா லென்த்து ஒரு 1 இன்ச்சும் இதோட அகலம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சும் வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே மார்க் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணி பார்த்தேன். ஸோ அது ஈவனாக ஒரே மாதிரியாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டையில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களாக ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் பென்சில் வச்சு ட்ரா பண்ணாதீங்க, ஒரு சாக்கில் வச்சு ட்ரா பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சாக்கில் வச்சு தான் நான் ட்ரா பண்ணி பார்த்தேன். ஸோ அது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒயிட் பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சாக்காக இருந்தால் நீங்கள் அழிச்சாவே துணியை வச்சு தொடச்சாவே போயிடும். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பீடு தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 பீடு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டான அளவு மறுபடியும் எடுத்துகிட்டு த்ரெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு பீடை வச்சு ஒரு லாக் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நாட் போடாமல் இப்படியே போட்டிங்கன்னா இங்கே ஒரு நாட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம நாட் போடாமல் இதே மாதிரி போடணுன்னா ஸோ ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு அப்புறம் பீடு கொடுத்துட்டோம்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நாட் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ சென்டரில் அதே மாதிரி 2 பக்கமும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சென்டர் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு பீடை வச்சுட்டு இங்கே மட்டும் ஒரே ஒரு நாட் போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இந்த இடத்துக்கு நாட் போட்டாலும் நமக்கு த்ரெட்டு வெளியே தெரியாது, ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துலேயும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ குட்டி குட்டி ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாகவும் நம்ம பீட் ஒர்க் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் கோல்ட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன், சுகர் பீட் எடுத்திருக்கேன். இதை அதே மாதிரி 2 பீடாக வச்சு நம்ம கரெக்டாக லைன் பண்ண அந்த லைன் மேலேயே நம்ம 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷார்ப்பான அந்த எட்ஜஸ் வரும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து பீட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கவே நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். ஸோ இந்த இடம் வரும்போது ஒரு ஸ்டிச்சு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ரிவர்ஸ் இழுத்துட்டு அந்த 2 பீடுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச்சை போட்டு நீங்கள் பீட் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து நம்பர் 2.5 mmல நான் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பீட் எப்படி ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் உள்ள வரைக்கும் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு
எக்ஸ்ட்ராவாக ஒரு வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்பு உங்களுக்கு இதில் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு லைன் நம்ம சுகர் பீடு தான் வைக்க போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக உள்ள ஷார்ப்பாக டீப்பாக வந்து நம்ம ஒரு பீடு கொடுத்து எடுக்கும்போது அது பார்க்க இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பீடு வச்சுட்டு பக்கத்தில் சுகர் பீடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் பீடுக்கு சென்டரில் இருக்க கேப்பில் வந்து நம்ம நீடில் வந்து உள்ளே தள்ளி குத்திடக்கூடாது. கரெக்டாக நீட்டாக அந்த லைன் மேலேயே போட்டுட்டு போகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு ஸோ வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு இப்போ நீங்கள் வந்து பீட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ வந்து நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிட்டோம். இதுவே பார்க்க நல்லா நீட் லுக்காக இருக்குது. ஸோ இதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுடலாம். இல்லை இன்னும் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சுகர் பீடு ஒரு ரைஸ் பீடும் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு அரும்பு மாதிரி இந்த இடத்துக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் பார்த்தா ரிச்சாக இருக்குது, நல்லா கிராண்டாகவும் இருக்குது. இப்போ இங்கே ஒரு இடத்துக்கு மட்டும் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட் போடும்போது 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நாட் போட நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த கேப்பில் வந்து நான் ஒரு ப்ளூ கலர் ஸ்டோனை வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைஸ் பீடும் சுகர் பீடும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற மாதிரி நீடில் ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் நான் சென்டரில் சொன்னேன் இல்லையா அந்த அரும்பு மாதிரி. ஸோ அதே மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போடாமல் நம்ம த்ரெட்டும் வெளியே தெரியாமல் நம்ம நீட்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 பீடு எடுத்திருக்கேன். சென்டராக ஒன்று 2 பக்கம் 2 இருக்கிற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணோம்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ இன்னும் ஒரு பீடு மட்டும் இருக்குது. இது மட்டும் கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இங்கே ஒரு நாட் போடணுன்ட்டு இல்லை, ஒரு ஸ்டிச் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு போட்டு நீங்கள் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஜர்தோசி வந்து நான் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு ஜர்தோசி வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த ஜர்தோசி கொடுக்கறனால நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ரைஸ் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி 3 பீடு அரும்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிராஸாக ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் எக்ஸ்ட்ரா லாங்காக ஒன்று போட்டு அதுக்கப்புறம் பீடை கொடுத்திங்கன்னா நாட் போடாமல் நல்லா நீட்டாக போட்டு முடிக்கலாம். இப்போ சென்டராக இந்த 2 பீடு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் சென்ட்ரு போடும்போது அந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் பீடை வச்சுட்டு இங்கே மட்டும் ஒரே ஒரு நாட் கொடுத்து முடிச்சிட்டா போதும். ஸோ சிம்பிளான ஒரு புட்டா. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீட் ஒர்க் மட்டுமே கொடுத்து முடித்து ஒரு அழகான ஒரு கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் நாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியான டிசைன், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.